Hi friends, வணக்கம். இந்த ஒரு வாரமான வீடியோஸே போடல. இது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் ரெடி பண்றதுக்கான டைம் ஆச்சு. அதாவது फ्रेंड्स நம்ம குழந்தைகளுக்கு சம்பந்தமான வீடியோஸ் நம்ம 2D and 3D அனிமேஷன்ல நம்ம பார்த்திருப்போம். இந்த 2D and 3D அனிமேஷன்ல உருவாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு bro. ஈஸியான மெத்தட் வேற ஏதாவது இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. உங்களுக்கு ஈஸியா நீங்க ஒரு 2D அனிமேஷன் உருவாக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க கிரீன் ஸ்கிரீனை பயன்படுத்தி உருவாக்குங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த கிரீன் ஸ்கிரீனை எப்படி பயன்படுத்தணும் கைன்மாஸ்ல வச்சு நீங்க எப்படி எடிட் பண்ணணும் இந்த மெத்தட் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. फ्रेंड्स இதுல நம்ம நிறைய மெட்டீரியல் கொடுத்திருந்தோம். இதை யூஸ் பண்ணி நீங்க 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கான கார்ட்டூன் வீடியோஸ் நீங்க ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சில வீடியோஸ் மட்டும் தான் பார்த்திருந்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹாரர் வீடியோஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். फ्रेंड्स நீங்க குழந்தைகள் சம்பந்தமான வீடியோஸை ஒரு பேய்கள் கதையா நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எப்படி நம்ம குழந்தைகளுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த பேய்கள் கதையை எப்படி நம்ம உருவாக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல கிரீன் ஸ்கிரீனை பயன்படுத்தி எப்படி நீங்க நார்மலா ஒரு வில்லேஜ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உருவாக்கலாம் அந்த மாதிரி மெத்தட் போட்டுருப்பேன். அந்த வீடியோல கொடுத்திருக்கிற அந்த மெத்தடை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம இந்த ஹாரர் வீடியோஸ் நம்ம உருவாக்க போறோம். சோ ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல மேல ப்ராஜெக்ட் நேம் கொடுத்திருப்பாங்க. சோ உங்களோட ப்ராஜெக்ட் நேம் இதில் டைப் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே ஆஸ்பெக்ட் ரேஷியோன்ற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. फ्रेंड्स நீங்க லாங் வீடியோஸ் மேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேகர் ஆப்ஷனை வெச்சுக்கங்க. இல்ல நான் வந்து ஷார்ட்ஸ் ரெடி பண்ண போறேன்னா நீங்க செகண்ட் டேகர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேகர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழ இருக்கிற கிரியேட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான எடிட்டிங் செக்ஷனை நம்ம பண்ண போறோம். फ्रेंड्स இந்த மாதிரி நீங்க லேப்டாப்ல பண்றதா இருந்தா நீங்க ஃபிலிமோர் அடோப் சாஃப்ட்வேர்லாம் இருக்கு, நீங்க அதோட பயன்படுத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து மொபைல் யூஸ் பண்றதால நான் மொபைல் மூலமா சொல்லி தரேன். சோ நீங்க சிஸ்டம் யூஸ் பண்றவங்க ஈஸியா நீங்க கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணி நீங்க வந்து வீடியோஸ் உருவாக்கிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த இன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். फ्रेंड्स இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா blank-ஆ இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து நம்ம வீடியோஸ் மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற மீடியாவை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோஸ்க்கு தேவையான பேக்ரவுண்டை நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணனும். நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த பேக்ரவுண்டை நான் கிளிக் பண்றேன். உங்களுக்கு எத்தனை பேக்ரவுண்ட் வேணுமோ அத்தனை பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த 5 பேக்ரவுண்ட் கொடுத்திருக்கேன். फ्रेंड्स உங்களோட ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. சோ இந்த மாதிரி ஃப்ரீயா கார்ட்டூன் பேக்ரவுண்ட் எங்க நம்ம டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோஸ் லிங்க் நான் கீழ கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. फ्रेंड्स இப்போ இந்த இடத்துல பார்த்தா நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம ஹாரரான கேரக்டர் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல லேயர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கிரீன் ஸ்கிரீனை நீங்க உள்ள இம்போர்ட் பண்ணனும். இப்போ இந்த இடத்துல நிறைய கேரக்டர் இருக்கு. இப்போ நான் பேய் கேரக்டர் நான் கிளிக் பண்றேன். மேல ரெண்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. फ्रेंड्स இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த பேய் கேரக்டர் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ நம்ம இது வந்து கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணனும். சோ குரோமா கீ ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. சோ எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் ஆயிட்டு அந்த கேரக்டர் மட்டும் தனியா வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்க வேற அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற கேரக்டர் நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிரீன் ஸ்கிரீன் தெரிஞ்சிச்சுனா நீங்க இத அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த குரோமா கீ எல்லாம் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸான வீடியோஸ் போட்டுருக்கோம். சோ இந்த கிரீன் ஸ்கிரீன் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, இப்போ நான் பேக் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ இந்த கேரக்டர் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். फ्रेंड्स இப்போ நான் ப்ளே பண்றேன் இத. இப்போ இந்த பேய் கேரக்டர் பார்த்தோம்னா பேசுற மாதிரி ஆக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இதுவே இந்த பேய் கேரக்டர் பார்த்தோம்னா நார்மலா கேக்குற மாதிரி ஒரு ஆக்ஷனும் இருக்கு, நடக்கிற மாதிரி ஆக்ஷனும் இருக்கு, பறக்கிற மாதிரி ஆக்ஷனும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பேசுற மாதிரி ஆக்ஷனும் இருக்கணும், கேக்குற மாதிரி ஆப்ஷனும் இருக்கணும், பறக்கிற மாதிரி ஆப்ஷன், நீந்துற மாதிரி ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இந்த கிரீன் ஸ்கிரீன் மேக் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா फ्रेंड्स நம்ம மோஸ்ட்லி ஸ்டோரியில பாக்கும்போது பார்த்தோம்னா ஒரு கேரக்டர் வந்து பேசுற மாதிரி இருக்கணும், ஒரு கேரக்டர் வந்து கேக்குற மாதிரி இருக்கணும். சோ இந்த மாதிரி இருந்தா தான் மாத்தி மாத்தி நம்ம பேச வச்சிக்கலாம், கேட்க வச்சிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு கேரக்டர் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணலாம். இந்த லேயரை கிளிக் பண்ணுங்க. மேல இருக்கிற மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, நான் அடுத்து ஒரு பேய் கேரக்டர் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த கேரக்டர் பார்த்தோம்னா மேல் கேரக்டரா இருக்கு. சோ இந்த மேல் கேரக்டர் எடுத்துட்டேன். फ्रेंड्स இப்போ வந்து பார்த்தோம்னா இது இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கு. இதை நம்ம ஆப்போசிட் பண்ணனும். இப்போ இந்த கேரக்டர் கலர் பார்த்தோம்னா கிரீன் கலர்ல இல்லாம ப்ளூ கலர்ல இருக்கு. फ्रेंड्स ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு கலர்ல இருந்தாலும் நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க குரோமா கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மேல எனேபிள் பண்ணுங்க. இப்போ கீழ பாருங்க फ्रेंड्स ஆட்டோமேட்டிக்கா இந்த கீ கலர் பார்த்தோம்னா ப்ளூ கலர்ல மாறிடும். சோ இது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அப்படி மாறினா நீங்க இந்த கீ கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன் எந்த கலர்ல இருக்கோ அந்த கலரை சூஸ் பண்ணிட்டு நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான கிரீன் ஸ்கிரீன் வந்து ரிமூவ் ஆயிடும். வேற எந்த ப்ளூ கலர் இருந்தாலும் சரி அதுவும் ரிமூவ் ஆயிடும். फ्रेंड्स இப்போ பாருங்க இது நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம்.
இது என்ன ப்ளூ அண்ட் கிரீன் எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீ கலரை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற பேய் பார்த்தோம்னா ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ நம்ம ப்ளூ கலர் இருக்கும்போது அந்த இதில் நம்ம ப்ளூ கலர் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் அதனால நம்ம கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணோம். இப்போ இந்த பேய் பார்த்தோம்னா கிரீன் கலர்ல இருக்கு. இது நம்ம கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணோம்னா இந்த பேயோட கலரும் போயிடும். அதனால இதுக்கு நம்ம ப்ளூ கலர் யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு பேயோட கலர் எந்த கலர்ல இருக்கோ அந்த கலர்ல நம்ம பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம கலரை மாற்றி மாற்றி யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன் இந்த மாதிரி கலர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் உங்களுக்கு ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. மேல பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெளியே வந்துருங்க. அடுத்து பாருங்க இந்த கேரக்டர் பார்த்தோம்னா ஆப்போசிட்ல பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ இந்த கேரக்டர் வந்து இந்த பேய் பக்கம் பார்த்து பேசுற மாதிரி நம்ம பண்ணணும். இது நீங்க என்ன பண்ணணும் பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்க பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மிரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதோட பொசிஷனை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவை நீங்க ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மிரரிங் ஆப்ஷன் இதை கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரக்டர் வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட்ல பேசுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நேர பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கேரக்டரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இது மாதிரி வச்சாச்சு. அடுத்த பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா இதே மாதிரி வச்சுக்கலாம். அடுத்த தேர்ட் பேக்ரவுண்ட் பாருங்க இதே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கிரீன் ஸ்கிரீனை கொண்டு வந்து நீங்க எந்த மாதிரி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கேரக்டர் கொடுத்துருக்கும். ஸோ எந்தெந்த கேரக்டர் இருக்குன்ற லிஸ்ட் நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா மேல் கேரக்டர் பார்த்தோம்னா 24 இருக்கு. ஸோ ஃபீமேல் கேரக்டர் இருக்கு, சில்ட்ரன் கேரக்டர், உங்களுக்கு வந்து கடவுள் சம்பந்தமான கேரக்டர் வேணுமோ அதுவும் இருக்கு. இன்னும் குழந்தைங்க சம்பந்தமான கேரக்டர், கிரீன் ஸ்கிரீன் வீடியோ, உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டு. ஸோ ஹோம் பார்த்தோம்னா இன்சைட்ல எப்படி இருக்கும், அவுட் சைட்ல எப்படி இருக்கணும். ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். கீழே அனிமேட்டட் பேக்ரவுண்ட் நிறைய கொடுத்துருக்கும். ஸோ மேல் ஹேரர் கேரக்டர் நம்ம 14 கொடுத்துருக்கோம். ஸோ ஃபீமேலுக்கான ஹேரர் கேரக்டர் ஒரு 12 கொடுத்துருக்கும். ஸோ சில்ட்ரன் கேரக்டர் ஒரு 4 கொடுத்துருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்க கேரக்டர் எல்லாமே பார்த்தோம்னா மேலே கொடுத்துருக்கோம் பாருங்க. நீங்க பேசுற மாதிரி இருக்கும், அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கோவப்பட்டா எப்படி இந்த கேரக்டர் பண்ணணுமா ஸோ அதுக்கு மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் அழுவணுமா ஸோ அழுவதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கோம். இல்ல இந்த கேரக்டர் வந்து ஸ்லீப்பிங் இருக்க போதுனா ஸ்லீப்பிங் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் இதுல கொடுத்திருக்கோம். फ्रेंड्स நீங்க நடக்கணுமா வேகமா நடக்கணுமா சோ அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. சோ உங்களுடைய ஸ்டோரி லைன் எப்படி வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஈஸியா உருவாக்கிக்கலாம். இந்த இதுல சைலண்ட் வாக்கிங் டாக்கிங் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த கேரக்டர்ல இந்த சைல்ட் கேரக்டர் இருக்குன்னா இந்த சைல்ட் கேரக்டர் பார்த்தோம்னா அமைதியா இருக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. மத்தவங்க யாரனா பேசும்போது இந்த கேரக்டர் எப்படி அமைதியா இருக்கும்னா சோ இந்த மாதிரி அமைதியா இருக்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க இதுல கொடுத்திருக்க எல்லா கேரக்டரும் பார்த்தோம்னா அமைதியா தான் இருக்கும். இப்போ இதுவே நீங்க வெளிய வந்துட்டு இந்த டாக்கிங் கேரக்டர் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த கேரக்டர் பேசுற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணி நீங்க ஆப்போசிட் வச்சு ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், நீங்க இதில் வச்சு ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நான் வெளியே வந்துடுறேன். அடுத்து வாக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. ஒரு கேரக்டர் வந்து எப்படி வாக்கிங் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ வேகமா நடக்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்லோவா இருக்கிற ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஸ்டோரி லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிபெண்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, இதுல ஃபீமேல் கேரக்டர் கொடுத்திருக்காங்க. ஃபீமேல் கேரக்டர் நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. ரன்னிங், சைலண்ட், டாக்கிங் கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகும். அடுத்து மேல் கேரக்டர் பாருங்க. மேல் கேரக்டர் அதே மாதிரி சிட்டிங் ஆப்ஷன் எப்படி இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து சைலண்டா இருந்தா எப்படி இருக்கணும்ன்ற இந்த ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஒவ்வொரு ஆப்ஷனை எடுத்து நீங்க டிஃபரெண்ட் வீடியோஸ் நீங்க ஈஸியா உருவாக்கிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நார்மலா இருக்கிற ஹியூமனை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து ஹாரர் கேரக்டர் இருக்கு. இந்த ஹாரர் கேரக்டரையும் மேல் கேரக்டர் இருக்கு, ஃபீமேல் கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டர் எப்படி பேசணும், நடக்கணும், போகணும் எல்லா ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதை தவிர வேற என்ன உங்களுக்கு தேவைப்படும் பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் தேவைப்படும். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இன்டோர் தேவைப்படும், அவுட்டோர் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு தேவையான இன்டோரும் நிறைய கொடுத்துருக்காங்க, அவுட்டோரும் நிறைய கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. அடுத்து அனிமேட்டட் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, அனிமல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தோம்னா நிறைய அனிமலும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அனிமலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அனிமல் பற்றிலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த கேரக்டரில் பார்த்தோம்னா நம்ம ஹாரர் தான் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பேய்கள் சம்பந்தமான வீடியோஸ் நீங்கள் ஈஸியாக உருவாக்க நினைச்சீங்கன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதுல பாருங்க ஹோம் இன்சைட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஹோம் இன்சைட் ஆப்ஷன்லாம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரீயா எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் போட்டுருக்கோம். இதை பத்தி நம்ம ப்ரீவியஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நீங்க அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இதில் இருக்கிற பேக்ரவுண்ட் எடுத்து நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாத அந்த பேக்ரவுண்ட் தான் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல அதுக்கான காப்பிரைட் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ காப்பிரைட் இல்லாத அந்த இமேஜஸை யூஸ் பண்ண பாருங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அடுத்து நான் இந்த ஹாரர் கேரக்டர்ல நம்ம பறவைகளை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க பறவைகளோட நீங்க இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பறவைகளுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற பறவைகளை எடுத்து போயிட்டு கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணி நீங்க ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த கிரீன் ஸ்கிரீனை ரெடி பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வாரம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், சேட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த கிரீன் ஸ்கிரீன் வேணும்ன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிரீன் ஸ்கிரீன் ஆட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நீங்க உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கைன் மாஸ்டர்ல கீழே நீங்க என்ன பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் அந்த கேரக்டர் இன்செர்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட வாய்ஸ் ஓவரை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பேய் கதை சொல்ல போறோம்னா அந்த பேய் கதையில நம்ம என்னென்ன சொல்ல போறோம்ன்றத ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருப்பீங்க. ஸோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேய்
கதைகள் கேட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் உங்கள் வெர்ஷனில் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கான வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாய்ஸ் ஓவரை நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆடியோன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதில் கீழே வந்தீங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிற எல்லா ஆடியோவும் இந்த இடத்துல காட்டும். நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஓவரை உள்ள இன்செர்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் உள்ள இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வாய்ஸ் ஓவர் இந்த இடத்துல இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் பார்த்தோம்னா எந்தெந்த மாதிரி ஸ்டோரி லைன் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்கிற இந்த கேரக்டர் நாம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான பர்ஃபெக்டான ஒரு கார்ட்டூன் கேரக்டர் உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் பேய்கள் சம்பந்தமான கதையை உருவாக்க நினைச்சீங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி 2D and 3D அனிமேஷன் நிறைய ஆப்ஷன் ட்ரை பண்ணி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் யாருக்குமே அது செட் ஆக மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. பட் இந்த கிரீன் ஸ்கிரீன்ல போற வீடியோஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு ப்ரோ, நான் நிறைய மேக் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த பேய்கள் சம்பந்தமான கேரக்டர் நம்ம உருவாக்கி இதில் கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க உங்களுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வாய்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்து இதில் இன்செர்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்க கேரக்டர் ஒவ்வொன்றா உள்ள கொண்டு வந்து இன்செர்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கார்ட்டூன் வீடியோஸை நீங்க ஈஸியாக உருவாக்கிக்கலாம். அடுத்து இந்த கார்ட்டூன் கேரக்டருக்கான சவுண்ட் எஃபெக்ட் நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சவுண்ட் எஃபெக்ட் நம்ம எப்படி நம்ம ஃப்ரீயாக காப்பிரைட் இல்லாத மியூசிக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரீ சவுண்ட் வெப்சைட் இருக்கு, pixapay.com இருக்கு. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரீயான சவுண்ட் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எந்த இடத்துல வேணுமோ நீங்க அந்த இடத்துல கரெக்டாக இன்செர்ட் பண்ணினா இன்னும் உங்களோட வீடியோ குவாலிட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கைன் மாஸ்டர்னா என்ன எடுத்துன்னு தெரியல ப்ரோ, இந்த கிரீன் ஸ்கிரீன்லாம் எப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கைன் மாஸ்டரோட ஃபுல் டுட்டோரியல் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி நம்ம இந்த கைன் மாஸ்டர் ஈஸியாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மொபைலில் இருக்கிறது ரொம்ப ஈஸியான எடிட்டிங் சாஃப்ட்வேர் எதுன்னு பார்த்தோம்னா இந்த கைன் மாஸ்டர் மட்டும்தான். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த குரோமோக்கி ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் ஆகி நீங்கள் வீடியோஸை நீங்கள் ஈஸியாக உருவாக்கிக்கலாம். இல்லை இதில் உங்களுக்கு வேற என்ன டவுட் இருக்கு ப்ரோ, இது எப்படி யூஸ் பண்ணி தெரியல கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் உருவாக்கிட்டீங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ உருவாக்கிட்டீங்கன்னா மேலே இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் மேலே ரெசல்யூஷன் பார்த்தோம்னா ஃபுல் HD 1080 வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஃப்ரேம் ரேட் கொடுத்துருக்காங்க. நீங்க 60 வைக்க தந்தாலும் வச்சுக்கலாம். பட் எனக்கு 30 போதுன்றதால நான் 30 வச்சுக்கிறேன். கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிட் ரேட் பார்த்தோம்னா நம்ம 18 இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம எவ்வளவு வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். நான் பேசிக்கலி 18 தான் வைப்பேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பிட் ரேட் அதிகமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீடியோஸோட குவாலிட்டி அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகி வரும். இதுக்கேற்ற MBயும் அதிகமாகும். ஸோ உங்களோட வீடியோஸோட குவாலிட்டி அதிகமாகும் போது அதுக்கான ஃபைல் சைஸும் அதிகமாகும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பிட் ரேட் வச்சுட்டு கீழே சேவ் அஸ் வீடியோவை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோஸ் பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவை கொண்டு போயிட்டு தான் நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் இன்னும் நிறைய டைம் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான குவாலிட்டியான வீடியோஸை நீங்கள் இதிலே ஈஸியாக உருவாக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் போய் உருவாக்க தேவையில்ல. இந்த கேரக்டர் உருவாக்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான டைமிங்கே ஆகும். அந்த கேரக்டரை உருவாக்கி அதை கொண்டு போய் நம்ம அனிமேஷன் மேக் பண்ணி அதை கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப டைம் அதிகமாகிடும். ஸோ இதை தான் ப்ரீவியஸாக எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, என்னால் கேரக்டர் உருவாக்க முடியல ப்ரோ, அதுக்கான அனிமேஷன் உருவாக்க முடியல ப்ரோ அப்படி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரீன் ஸ்கிரீன் மெட்டீரியலே உருவாக்கி இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் பண்ணாமல் ஈஸியாக உருவாக்கணுன்றதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த ஹாரர் கதைகளை உருவாக்கி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்க வேற எதனா என்கிட்ட கேட்க நினைச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.